ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேரட் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமான ஸ்நாக்கும் கூட இது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் துருவின கேரட் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா 2 விதை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு. நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மாவாக இருந்தாலும் சரி, அரிசி மாவு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடை தட்டுற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாவு பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இட்லி பிளேட்டில் வச்சு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் இது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.